வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹரித்துவார். கங்கை நதி கரையோரத்தில் தான் இருக்கிறோம். எப்படி நதி கரை புரண்டு ஓடுது பாருங்கள். இந்த நதி இமயமலையிலேருந்து ஓடி வருகிறது. இதாங்க ஹரித்துவார் ரயில்வே ஸ்டேஷன். ஹரித்துவாரில் மிகவும் பிரசித்தி பெற்றது அர்கி பௌரி, கங்கை நதி கரை தீபம் காட்டுறோம்ல அந்த இடம். அதுக்கப்புறம் மான்சா தேவி சாண்டி தேவி கோவில். இப்போ நம்ம கங்கை நதி கரைக்கு தான் போக போகிறோம். இங்கே ஸ்டேஷனுக்கு வெளியே நிறைய ஆட்டோ இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குது கங்கை நதிக்கரை. அங்கே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்பாங்க. இதாங்க அர்கி பௌரி கங்கை நதிக்கரை. இங்கே தான் வந்து நீராடணும், அதாவது குளிக்கணும். இங்கே மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம புனிதத்தை தேடிக்கும். நம்ம பாவத்தை எல்லாம் கழுவுறது கங்கா மாதா தான். அதனால் கங்கையில் இங்கே வந்து புனிதமாக தீர்த்தமாடுவது அந்த அளவுக்கு புனிதம்னு கருதுகிறாங்க. மாதா கங்கா இமாச்சல்லேருந்து நேரடியாக இறங்கி பூமியில் சமதளமாக ஓடுற இடம் இந்த ஹரித்துவார் தான். காசி எப்படி புனித நகரம்னு சொல்கிறாங்களோ அதுபோல் ஹரித்துவாரும் புனித நகரம் தான். இங்கே கங்கையில் தீர்த்தமாடி எவ்வளோ புனிதத்தை நம்ம பெறுகிறோமோ அதே போல் இங்கே கங்கா ஆரத்தி காட்டுவாங்க. அந்த கங்கா ஆரத்தி இங்கே மிக சிறப்பானதாக இருக்கும். மக்கள் மிகவும் கூடி விமர்சையாக அந்த ஆரத்தியை பார்ப்பாங்க. இப்போ தான் கங்கா ஆரத்தியை காட்ட போகிறாங்க. மணி கிட்டத்தட்ட 7 ஆக போகுது. ஆனால் இங்கே இருட்டவே இல்லை பாருங்கள். இதுவே நம்ம ஊராக இருந்தால் 7 மணிக்கு இருட்டிடும். ஆனால் இங்கே 7:30 7:35 மணிக்கு தான் இருட்டுது. இப்போ அனைவரும் கங்கா ஆரத்தி பார்க்க தான் சுற்றி உக்காந்துட்ருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. நம்மளும் இருக்கிற இடத்துலேருந்து கங்கா ஆரத்தியை பார்ப்போம். காசியில் சாயந்தரம், அதாவது இரவு மட்டும்தான் அங்கே கங்கைக்கு ஆரத்தி நடக்கும். ஆனால் இங்கே பகல், அதாவது காலையில் 6 மணிக்கும் நடக்குது, சாயங்காலம் 6 மணிக்கும் நடக்குது கங்கா ஆரத்தி. அதோ பாருங்கள், புனித கங்கா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள் பாருங்கள். நம்ம இருந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பார்க்கலாம். ஏன்னா சுற்றி நிறைய கூட்டம் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இடம் பிடிக்கணும். ஒரு சீக்கிரமாக ஒரு 5 5:30 மணிக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே அரசாங்கமே பெரிய எல்இடி திரை போட்டு வச்சுருக்காங்க. கங்கைக்கு ஆரத்தி எடுக்கிறத அந்த திரையில் தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து திரையில் பார்க்குறதுக்கு வரல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரடியாக கங்கா ஆரத்தியை பார்க்குறதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உக்காந்துக்கணும். கரெக்டாக 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே இவங்க கங்கைக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஓரளவுக்கு வெளிச்சமும் இருட்டும் சேர்கிற நேரமாக இங்கே இருக்குது. அதனால தான் அத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. இதே இருள் சேர்ற பனிக்காலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுப்பாங்க. 6:30லேருந்து 7 மணிக்கு. சூழ்நிலை எப்படியோ அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. புனித கங்கையில் நம்ம குளித்த பிறகு உடலும் மனமும் தூய்மை அடையுது. அதுக்கப்புறமும் இந்த ஆரத்தியை பார்க்கும்போது நம் கண்கள், நம் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் தூய்மை அடைகிறது. அதனால் இந்த ஆரத்தியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம கங்கா ஆரத்தி முடிஞ்ச பிறகு நேரடியாக ரூமுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகக்கூடாது. இங்கே இன்னும் சில கோயில்கள்லாம் இருக்குது. இதோ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் கங்கா மாதாவுக்கு இவங்க கட்டி வச்சுக்கிற சின்ன சின்ன கோவில்கள். அதில் அந்த ஊரில் இருக்கிற சுவாமிகள் விக்கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு 20-30 ரூபாய்க்கு ஒரு அகல் விளக்கு வச்சு நம்மளுக்கு தருவாங்க. அதில் தீபம் ஏற்றி நம்ம கங்கா மாதா மேலே விடலாம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மனம் ஒரு மிகப்பெரிய தெளிவடைஞ்சு திருப்தி அடையும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதா கங்கா கோவில்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இங்கே மாதாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கங்காஜி மாதா கோவில்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. இங்கேயும் சில பல கோவில்கள் இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் கோவில், ஹனுமன் கோவில், சிவன் பார்வதி கோவில், மாதா கங்காவுக்குன்னு தனியான கோவில். இந்த கோவில்களை எல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு வணங்கலாம். ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த கோவிலை நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம கோவில்கள் எல்லாம் வணங்கின பிறகு இங்கே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற இடமும் இருக்குது. இங்கே நிறைய பிராமணர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பிண்டம் இப்படி ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது ரேட்டு பேசிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா புனிதமான கங்கை கரையில் நமது முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணமோ இல்லை பித்ரு தர்ப்பணமோ இல்லை பிண்ட தானமோ கொடுக்கும் பொழுது
அங்கே மேலே இருக்கிற பித்ருக்கள் திருப்தி அடைவதாக நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து இங்கே மாதா கங்காவில் குளிக்கிறாங்க பாருங்கள். இமயமலையான கேதார்நாத்தில் உருவாகிற மந்தாகினி, பத்ரிநாத்தில் உருவாகிற அலகநந்தா, பாகீரதி இந்த நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவப்பிரயாகையில் தான் வந்து கங்காவாக உருப்பெறுறாங்க. அங்கிருந்து மலையிலே ஓடி வந்து முதல் முறையாக சமதளமான இடத்துல வந்து ஓடுவது இந்த ஹரித்துவார் தான். இதுதான் பூமியில் சமதளமான ஓடுற முதல் இடம். இதோ பாருங்கள், ஏதோ கட்டம் கட்டமாக நிற்கிது. இந்த இடத்துல தான் பித்திருக்களுக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்குற இடம். நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்கு இந்த இடத்துல தர்ப்பணம் கொடுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.